எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம். இந்த ஃபார்ம் வந்து உங்க பிஎல்ஓ உங்ககிட்ட வாங்கிட்டு போய் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது உங்க மொபைல்லேயே செக் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்க ஃபோன் ப்ரௌசர்ல ECI.govt அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். voters.eci.gov.in இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து லாகின் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைன்அப் கொடுங்க. சைன்அப் ப்ராசஸ் ரொம்பவுமே சிம்பிள் தான். உங்களோட மொபைல் டீட்டெயில், உங்களோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்தீங்கன்னா சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். உங்களுக்கு சைன்அப் பண்ண தெரியலனா அது எப்படி பண்ணலாங்கிறப்ப ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுச்சுன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதை லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ஏதாவது ஒன்று நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை கீழே பிடிச்சிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR 2026 அப்படின்னு இருக்கும். அது கீழே ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களோட EPIC நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். யோர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் அப்படின்னு வரும். இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா உங்கள் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எரர் மெசேஜ் காமிச்சிது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது கீழே உங்களோட பிஎல்ஓ நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனையாக இருக்குது, அது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணி மறுபடியும் ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.